Hi, hello to everyone. So today's session நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா difference between incomplete records and double entry system. So incomplete records க்கு double entry system குள்ள difference என்னன்றதை நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். So incomplete records க்கும் double entry system குள்ள difference நம்ம பார்க்க போறோம். ஸோ புக்கில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த கண்டென்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஷார்ட்கட்டில் நான் வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே எழுதிருப்பாங்க A ஸ்டார். ஸோ இங்கே கொடுக்குற நம்ம வந்து 5 மார்க்ஸில் கேட்டாலும் சரி 3 மார்க்ஸில் கேட்டாலும் சரி 2 மார்க்ஸில் இந்த டிஃப்ரென்ஸ் கொஸ்டின் விட நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட்கட்டில் வந்து எழுதி கொடுத்துருக்கேன். பெனிஃபிட்டடாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை படிச்சுக்கணும். ஸோ 5 மார்க்ஸ்க்கு இந்த கண்டென்ட் நமக்கு போகுது. ஓகேங்களா? ரைட். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னால் என்ன, டபுள் என்ட்ரி சிஸ்டம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷன் தான் உங்களுடைய அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் வந்து உங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. டபுள் என்ட்ரி சிஸ்டம் மூலமாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதான் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அப்படின்றது நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆல்ரெடி டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது டெபிட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸில் பேஸ் பண்ணி வந்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் கிளாஸிஃபை பண்ணி சம்மரைஸ் பண்ணி ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுற சிஸ்டமில் டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன். ஸோ யூஸ்வலாக என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல், ரியல், நாமினல் சொல்லி 3 டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் அக்கௌண்ட்ஸ் இருக்கும், நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் பர்சனல் அண்ட் கேஷ் அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாமினல் அண்ட் ரியல் அக்கௌண்ட்டுடைய நேச்சரை வந்து கம்ப்ளீட்டாக மீன்ஸ் இன்கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அதாவது பார்ஷலாக அவங்க மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஸோ அதான் இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்ஸ். டபுள் என்ட்ரி சிஸ்டம் அந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட் கோல்டன் ரூல் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனில் வந்து அக்கௌண்ட்டை டிரைவ் பண்ணி அந்த அக்கௌண்ட் என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் ரியலாக பர்சனல் அப்படின்றத கிளாஸிஃபை பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அக்கௌண்ட்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எல்லா நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸையும் கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சனல் அண்ட் கேஷ் அக்கௌண்ட்ஸை மட்டும் தான் கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ரியல் நாமினல் சம்மந்தப்பட்ட ட்ரான்சாக்ஷனை கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, பட் பார்ஷலாக அவங்க மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூட்டபிலிட்டி எதுக்கு இந்த டைப் ஆஃப் ரெக்கார்டிங் சிஸ்டம் வந்து எதுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ் லைக் ஸ்மால் சைஸ்டு சோல் ட்ரேடர்ஸ் அண்ட் சம் பார்ட்னர்ஷிப். நான் ஆல்ரெடி படிச்சிருந்தோம். ஸ்மால் சைஸ்டு சோல் ட்ரேடர்ஸ்னால் லைக் ஒரு ஸ்மால் லெவலில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு க்ரோசரி ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இல்லை வந்து ஒரு ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்கிறவங்க, இல்லை ஒரு சின்ன வெஜிடபிள் செல்லராக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்மால் லெவல் ஒரு டீ ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஸ்மால் சைஸ்டு சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் இந்த டைப் ஆஃப் அக்கௌண்டிங் ரெக்கார்ட் தட் இஸ் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அவங்களுக்கு பொருந்தும். ஓகேவா? அதே பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பிஸ்னஸுக்கும் பொருந்தும். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. எல்லா டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கும் இது வந்து சூட்டபிளாக இருக்கும் டபுள் என்ட்ரி சிஸ்டம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் டு ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ட்ரையல் பேலன்ஸ்னால் என்ன? ஸோ ட்ரையல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ட்ரையல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லெஜர் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு சம்மரைஸ் பண்ணுவோம், அக்கௌண்ட்டை சம்மரைஸ் பண்ணும்போது எந்தெந்த அக்கௌண்ட்ஸில் க்ளோஸ் ஆகிடுச்சோ அப்படின்ற அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். எந்தெந்த அக்கௌண்ட் இன்னும் க்ளோஸ் ஆகாமல் பெண்டிங் இருக்கோ அதோடைய பேலன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் ட்ரையல் பேலன்ஸில் கொண்டு வருவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயம் வந்து இதில் டிஃபிகல்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். ஓகேவா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் ட்ரையல் பேலன்ஸ் கேன் பி ஈஸிலி ப்ரிப்பேர்ட். ஸோ நம்ம ட்ரையல் பேலன்ஸை வந்து ஈஸியாக நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதே வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ் பிகாஸ் அவங்க நிறையா ட்ரான்சாக்ஷன் விட்டுறாங்க இல்லையா. ஸோ அப்போ அதனால் எவ்வளோ பெண்டிங் இருக்குன்றத எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்களால ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அதனால் ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்செப்டபிலிட்டி அப்படிங்கிறது இந்த டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க பாருங்கள். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஆர் நாட் அக்செப்டட் பை ஆல் த யூசர்ஸ் லைக் கவர்மெண்ட் அண்ட் டாக்ஸேஷன் அத்தாரிட்டிஸ் டஸ் நாட் அக்செப்ட் திஸ் சிஸ்டம். அதாவது இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் மூலமாக ஒருத்தர் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அவர் பேங்க்கில் போய் லோன் வாங்குறாரு அப்படின்னா பேங்க் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் பாடிஸ் வந்து மணி சப்சிடிஸ்க்காகவும் இல்லை வேறு ஏதாவது பெனிஃபிட்டுக்காகவும் அவங்க வந்து கவர்மெண்ட்டை கொண்டு போய் இந்த அவங்க அக்கௌண்டிங்ஸ் ரெக்கார்ட்ஸை வந்து கொண்டு போய் கொடுத்தாலுமே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஈவன் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் கூட என்ன பண்ண மாட்டாங்க, இந்த டைப் ஆஃப் அக்கௌண்டிங் சிஸ்டம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க
அதே பார்த்து டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இட் இஸ் அக்செப்டட் பை ஆல் த யூசர்ஸ் லைக் எம்ப்ளாயி, மேனேஜ்மெண்ட், கவர்மெண்ட் அண்ட் ஜென்ரல் பப்ளிக் அண்ட் இன்க்ளூட்ஸ் ஆஃப் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ். ஸோ டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்லேருந்து எல்லாருமே என்ன பண்ணிக்கோங்க, இந்த டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம் மூலமாக நம்ம பண்ணக்கூடிய அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை தே ஹேவ் அக்செப்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் நாட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ரிலையபிள் சின்ஸ் இட் இஸ் அன்சைன்டிஃபிக் சிஸ்டம். அதாவது என்னன்னா இட் இஸ் நாட் ரிலையபிள், இது நம்பகத்தன்மை கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் இட் இஸ் அன்சைன்டிஃபிக் சிஸ்டம். அன்சைன்டிஃபிக் சிஸ்டம்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இப்போ வந்து ஒரு டிரான்சாக்ஷனை வந்து நம்ம அக்கௌண்டிங் புக்ஸில் கொண்டு வரணும் அப்படின்னா வி ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் புக்ஸ், வி ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் ஃபிசிக்கல் எவிடன்ஸ் லைக் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். பட் இங்கே என்ன பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரியான சில விஷயங்களை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்டை ப்ராப்பராக கிளாஸிஃபை பண்ண மாட்டாங்க. அப்புறம் அவங்க வந்து எல்லா புக்கில் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் லைக் பில்லு, இன்வாய்ஸ் இந்த மாதிரி எதுவுமே வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இதை அன்சைன்டிஃபிக் சிஸ்டம் அப்படின்றதுனால இது நம்ம நம்ப மாட்டோம். இட் இஸ் நாட் ரிலையபிள். பட் வெரஸ் டபுள் என்ட்ரி சிஸ்டம் வரைக்கும் இட் இஸ் ரிலையபிள் பிகாஸ் இட் இஸ் சயின்டிஃபிக் சிஸ்டம். சயின்டிஃபிக் சிஸ்டம் இட் ஹேஸ் சம் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பேசிஸில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னா இது வந்து நம்பகத்தன்மையாக இருக்குது. எப்படின்னா லைக் அக்கௌண்டிங் சைக்கிள் நம்ம படிச்சோம், அது மாதிரி தான் லைக் டிரான்சாக்ஷனில் வந்து அக்கௌண்ட்டை டெரைவ் பண்ணுவாங்க. அதாவது அக்கௌண்டிங் இஸ் லைக் கிளாஸிஃபையிங், சம்மரி, ரெக்கார்டிங், கிளாஸிஃபையிங், சம்மரைசிங், அனலைசிங், இன்டர்பிரட்டிங் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பில் தட் இஸ் அ ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரல் ஸ்டெப்ஸை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதுனால இட் இஸ் சயின்டிஃபிக் சிஸ்டம். ஸோ இட் இஸ் வெரி ரிலையபிள். ஓகேவா? ஸோ அதனால் இதை நம்புவாங்க. ஸோ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ரிலையபிள், நம்பகத்தன்மை இதில் இல்லை அப்படின்றாங்க. ஸோ இதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பேசிஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ் ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்கட். ஓகேவா? இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து 2 மார்க்ஸில் கேட்கலாம், எய்தர் 3 மார்க்ஸில் கேட்கலாம், ஆர் 5 மார்க்ஸில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு 5 பாயிண்ட்ஸ் மினிமம் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் வந்து எக்ஸாமில் கேட்டால் அப்படியே எழுதுனீங்கன்னா யூ கேன் கெட் ஃபுல் மார்க்ஸ். ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லெசனில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பூரா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கேன். ஸோ தேங்க்யூ.